ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன பொண்ணு புதன்கிழமை வந்துச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. லைக் இப்ப நடக்கக்கூடிய கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா, பெண் கல்யாணமான போன 3 நாட்கள்லயே அந்த கணவன் பிடிக்கல, அந்த மாப்பிள்ளை பிடிக்கல, அவருக்கு ஆண்மை இல்ல அப்படின்னு புது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ நானே ஒரு 4, 5 கேசஸ் பார்த்துட்டேன். அண்ட் நேத்தி வந்து பாலிமர் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து தனக்கு பிடிக்காத கணவரை கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ண முதலிரவு அன்னைக்கே இன்னொரு பையனோட வீடியோ கால் பேசிட்டு இருந்ததை கணவர் பார்த்துட்டு கண்டிக்கும் பொழுது, திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பையனோட தான் நீ வாழணும்னு சொன்னோன்னா பையனுக்கு விஷம் வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவர் சேஃப். ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் பேரண்ட்ஸ், முக்கியமா பெண் குழந்தைகளை பெத்தவங்க, பெண் குழந்தைகள் இப்ப புதிய ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்காங்கன்னா, அப்பா அம்மா சம்மதத்தோட லவ் பண்ணி இருந்தா கல்யாணம் பண்ணிக்க முடியல, சோ அப்பா அம்மா சம்மதிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு திருப்ப அந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டா சோ நம்ம செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவோம். அப்போ நம்ம எந்த பையனை காட்டுறோமோ, கை காட்டுறோமோ, அந்த பையனை அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு புது ஐடியாஸ் வச்சிருக்காங்க. சோ இதுல அப்பா அம்மா அவேரா இருந்துக்கணும். அண்ட் பையன் பொண்ணு எடுக்கிறவங்க, மீன்ஸ் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறவங்களும் இதுல எச்சரிக்கையாக இருந்துக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்பாக்கள் வந்து கதறது. 50 லட்சம் ஆணுச்சு மேடம் கல்யாணத்துக்கு. 3 மாசமா 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தாங்க. ஏன் 3 மாசமா தெரியாதா அந்த பையனுக்கு வந்து பையனை பிடிக்கலனோ, 2 பேருக்கும் ஒத்து வரலனோ அப்படின்ற விஷயங்கள். ஆனா 3 நாள்ல எப்படி ஒரு பையனுக்கு ஆண்மை இல்ல அப்படின்றதையும் ஒரு பெண்ணால எப்படி உணர முடியும்ன்றதும். ஏன்னா ஒரு 3 நாள்ல ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்ல முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆவாங்க. அப்போ எதே மாதிரியான இன்னைக்கு படிச்சு இளம் வயதிலே வேலைக்கு போன பெண்கள் நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. திருமணம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. தனக்கு திருமணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, நம்ம கரெக்டா தான் இருக்கோமா, நம்ம திருமணத்துக்கு தகுதியான ஆளா, கமிட்மெண்ட்டுக்கு தகுதியான ஆளா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதனால என்னன்னா, அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு ஒரு பெரிய பட்ஜெட்ல அப்பா அம்மாவும் என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணு வச்சிருக்கோம், நிறைய எல்லாத்தையும் போட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இங்க பாதிக்கப்படுறது அந்த பையனுடைய குடும்பமும் அந்த பையனுடைய வாழ்க்கையும் தான். இதே மாதிரி ஒரு பெண் பண்ணி அந்த பெண் வந்து ஒரு ஆண் மேல, அந்த கணவர் மேல ஆண்மை இல்லைன்னு பழி போட்டு வெளியில வந்துட்டா, சொந்தக்காரங்க நாங்க எல்லாருமே நம்பிட்டோம். அதாவது அந்த பையன் மேலதான் தவறு இருக்கு. ஏன்னா ஒரு பெண் வந்து கையை காமிக்கிறா, ஒரு ஆண் வந்து நீ ஆண்மை இல்லைன்னு கையை காமிக்கிறான்னா எல்லாரும் நம்ப கூட சூழ்நிலை தான் இல்லையா? ஆனா அதே பையனுக்கு அடுத்த 1 வருடம் கழித்து வேற ஒரு பெண்ணுடன் கல்யாணம் ஆகி குழந்தைகளும் இருக்கு. அப்போ யார் மேல தவறு? ஆனா இந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு போனா இல்லையா ஒரு பெண்ணு, அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக மாறுனுச்சு தெரியுமா? கடைசியில அப்பா அம்மாவை ஏமாத்தி தன்னுடைய லவ்வரையே திரும்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த வாழ்க்கை வந்து நல்லா இல்லாம அந்த பையன் ஏமாத்தி கடைசியில அப்பா அம்மா கிட்டயே வந்து தஞ்சம் அடைஞ்சான். இது வந்து நான் சொல்றது உண்மையான ஸ்டோரி. நாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு திருமணம் ஆனதான்னு விசாரிக்கும் பொழுதுதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இவ சொன்னது எல்லாமே போய். அந்த முதலிரவு அன்னைக்கே யார்கிட்டயோ போன்ல எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கா. அந்த பையன் வெளியில சொல்லாம தன் மேல அவ பழிய போட்டதுமே அந்த பழிய வந்து அந்த பையனால நிரூபிக்கவும் முடியாம, சரின்னு அந்த கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டு இன்னொரு திருமணத்துக்கு அவனுடைய நல்ல மனசுக்கு 1 வருடம் 2 வருடம் கழித்து திருமணமாகி அவனுக்கு குழந்தைகளும் இருக்காங்க. சோ அப்போ பெண்கள் பெண் புத்தி பின் புத்தின்றது சும்மா சொல்லல. சோ நீங்க எல்லா காரியங்களுமே அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க. சோ இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பெண் பிள்ளைகளை பெத்த அம்மா அப்பாக்களும், பெண் பிள்ளைகளை எடுக்கக்கூடிய மாப்பிள்ளை வீட்டாரும். சோ 2 பேருமே என்னன்னா உட்கார்ந்து பேசி அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான சம்மதமும் இருக்கா அப்படின்றத பேசிட்டு, அப்பா அம்மாக்கள் இதுல தெளிவா அவங்கள உட்கார்ந்து பேசிட்டு ஒரு திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது 2 குடும்பத்துக்குமே நல்லது அப்படின்றத இங்க சொல்ல விரும்புறேன். நன்றி.